அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 9, அதாவது கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. அஷ்டமி திதி 8:03 வரை காலை, அதற்கு மேல் நவமி திதி. புரட்டாதி நட்சத்திரம் 2:56 வரை சாயங்காலம், அதற்கு மேல் உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போது இன்றைக்கி சந்திராஷ்டம் காலையில் 9:15 வரை கடகராசிக்கு, அதற்கு மேல் சிம்ம ராசிக்கு உரியது. இப்போது ராகு காலம் காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10 12 வரை, நல்ல நேரம் 9:30 to 9:15 to 10:15, சாயங்காலம் 4:45 5:45 வரை. அணிய வேண்டிய உடை நிறம், போடக்கூடிய சட்டினோட கலர் வெள்ளை. தவிர்க்க வேண்டியது பச்சை. சாப்பிட்றது ஸ்வீட்டு கேசரி பாத் அந்த மாதிரிப்பட்டதை சாப்பிட்டுக்கலாம். கொண்டக்கடலை சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட கேரக்டர்கள் பலன்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா. இப்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட துரதிர்ஷ்ட நம்பரு இதெல்லாம் பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தினோட அதிர்ஷ்ட நம்பர் 7. அப்போது தேதி 7/16/25, கிழமை செவ்வாய்க்கிழமை, மாதம் ஆனி, புரட்டாசி, தை, மாஸ். இது அதிர்ஷ்டமான மாதங்கள். நட்சத்திரம் பரணி, திருவாதிரை, அஸ்தம், அனுசம் அஸ்தம், சுவாதி, சதயம், உத்திரட்டாதி. இவை அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். திசை கிழக்கு. அதே மாதிரி நிறம் சிவப்பு, சிவப்பு கலந்த நீலம். அதே மாதிரி அதிர்ஷ்ட ஒரு தேவதை யாருன்னா துர்கா, சிவன். சேத்திரம் திருக்காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம். ரத்னம் வைடூரியம். அதே மாதிரி உலோகம் மாக்கல், அந்த கல்லில் மாக்கல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிப்பட்டது. அதே மாதிரி அதனோட இலட்சணை என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கம், அதனோட சிம்பல். துரதிர்ஷ்டமான ஒரு எண் என்னன்னு கேட்டிங்கன்னா 2. அப்போ தேதி 2/11/2029, கிழமை திங்கட்கிழமை, மாதம் சித்திரை மாதம். நட்சத்திரத்தில் அனுசம், கேட்டை ஆகாத நட்சத்திரங்கள். திசை மேற்கு, துரதிர்ஷ்ட திசை. அதே மாதிரி கலர் சந்தனம் கலந்த வெண்மை. இது அஸ்வினி நட்சத்திரத்துக்குடைய அதிர்ஷ்ட துரதிர்ஷ்ட திறங்கள், நயல் இதெல்லாம் பற்றி குறிப்பை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம நாளையிலிருந்து பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பெற்றோர்களின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படக்கூடும். அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். விருப்பமான நண்பர்களுடன் பொழுது அவங்ககிட்ட பேசி பொழுதிய ஜாலியாக கழிச்சிருந்தீங்க. பொழுது இன்பமாக கழிகிறது. சகோதரர்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. தொழிலில் முன்னேற்றம், பிரயாணத்தினால் கூட லாபமே உண்டாகிறது. நண்பர்கள், உறவினர்கள், அதே மாதிரி அவங்களோட உறவுகள் சுமூகமாகவே செல்கிறது. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி மகிழ்ச்சிக்குரியான சம்பவங்கள் நடக்கின்றன. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. நெருப்பு ஆயுதங்களினால் காயம் ஏற்படக்கூடும். எதிரிகளிடம் மோதல், வேண்டாத பொருள் செலவு, காரணமில்லாத பயம் ஆகியவை உண்டாகிறது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றில் ஈடுபட வேண்டாம். நண்பர்கள் உதவி சிறிது கிடைக்கிறது. சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்து கடகராசி. தொடங்கும் காரியங்கள் சிறிது தடைபட்டு நிற்கிறது.
சகோதரருக்கு கொஞ்சம் சிக்கல் வருது உடன் பிறந்தவர்களுக்கு. குழந்தைகளின் ஆரோக்கியம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகம் மாத்திரம் இன்வால்மெண்ட்டோடு செய்கிறீங்க. எது எப்படி இருந்தால் கூட வேலையில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு தான் செய்கிறீர்கள். அதே மாதிரி ஊதிய உயர்வு அல்லது இடமாற்றம் உண்டாகிறது. அடுத்து சிம்மராசி. வீடு, நிலம், அதன் மூலம் வர வேண்டிய வருமானம் வருவதில் கொஞ்சம் தடங்கலாகிட்டு இருக்குது. வாகன ரிப்பேர் ஏற்படுகிறது. வீட்டில் கூட எல்லாம் இருந்தும் மகிழ்ச்சி என்பது கிடைக்கவில்லை. பெற்றோர்களின் உடல்நிலை கூட கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது. மனதைரியம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. மனைவி கூட ஆறுதல் அளிக்கவில்லை. அவங்க கூட கொஞ்சம் பாராமுகமாகவே இருக்கின்றனர். அடுத்து கன்னியாராசி. புதிய மனை வாங்குதல் அல்லது வீட்டை புதுப்பித்தல் முதலியவை கைகூட போகின்றது. குடும்பத்தில் சுபகாரியம் ஒன்று நடக்கின்றது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் மூலம் சிறிது லாபமும் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட சுமூகமாக செல்கிறது. அடுத்து துளாராசி. நிறைந்த மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது. எதிர்பாராத வகையில் பொருள் வரவு உண்டாகிறது. நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கின்றது. பிரயாணங்களினால் நல்ல பலன்கள் கிடைக்கின்றது. வேலை இல்லாமல் இருந்து வந்த சகோதரருக்கு கூட வேலை கிடைக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் சிறிது லாபம் வருகின்றது. ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் கெடுதல் ஏற்பட்டாலும் மருந்து மாத்திரையின் மூலம் சரியாகி விடுகிறது. மனைவி மக்கள் உதவி புரிபவர்களாக இருக்கின்றனர். அடுத்து தனுசு ராசி. வண்டி வாகனங்களை மெதுவாக ஓட்டவும் சிற்சில காயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. உத்தியோகத்தில் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கல. அதே மாதிரி ஒரு அந்த அங்கீகாரம் கிடைக்கலங்கிறதுனால மனசில் கொஞ்சம் ஒரு விரக்தி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சூதாட்டம், லாட்ரி இந்த மாதிரிப்பட்டவற்றை தவிர்த்து விடவும். நில சம்பந்தமான வழக்கு, விவகாரங்கள் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் பய உணர்வை தோற்றுவிக்கிறது. அடுத்து மகர ராசி. நண்பர் ஒருவரிடம் விரோதம் ஏற்படுகின்றது. வயிற்றுக்கோளாறு ஏற்பட வாய்ப்புண்டு. கணவன் மனைவி மத்தியில் வாக்குவாதம் உண்டாகிறது. மன அமைதி சற்று டல்லாகிறது. வீணலைச்சல், பொருள் செலவு, கெட்ட பெயர் ஆகியவை உண்டாகக்கூடும். அடுத்து கும்பராசி. ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் கூட உங்களுக்கு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. வாகனம் வாங்க வேண்டும் என்ற சூழ்நிலை. அடுத்து கும்பராசி. ஆரோக்கியம், ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. பணப்புழக்கம் கூட நன்றாக இருக்கிறது. ஆடை அணில்களை வாங்குகிறீர்கள். கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே செல்கிறது. நண்பர்களும் உறவினர்களும் உதவிகரமாக இருக்கின்றார்கள். அடுத்து மீனராசி. வீண் செலவு ஜாஸ்தி உண்டாகிறது. உடல் நலத்தில் அக்கறை ஏற்பி கொள்ளுங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு உண்டாவதற்குண்டான சூழ்நிலை தெரிகிறது. எவருக்கும் பண விஷயத்தில் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். வெளிநாட்டு உத்தியோக விஷயம் இன்னும் இழுபறியாகவே இருக்கிறது. எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். அரசியல் தொடர்பு நல்ல பலனை அளிக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.